பாதுகாப்பு முக்கியமா, இவர்கள் சொல்லுகிற பசப்பு வார்த்தைகள் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட திமுகவை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் தான் சந்தான கிருஷ்ணன் அவர்கள். சந்தான கிருஷ்ணன் அடிப்படையில் ஒரு கவுன்சிலராக, சென்னை மாநகராட்சியின் கவுன்சிலராக அவர் நின்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த பகுதியில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தீர்த்து வைத்து அந்த மக்களிடம் மிகப்பெரிய மரியாதை இன்றைக்கும் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளரை எதிர்கட்சி. நீங்க நினைச்சு பார்க்கணும் இவரோட நிர்வாகம் எப்படி இருக்கு. நாளை ஒரு முதல்வர் தொகுதி 4.25 வருஷமா பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்களா? சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் மழை காலங்கள்ல தண்ணி தேங்கி நிற்குது. எல்லா வேலையும் பாதி. என்ன நிர்வாகம் இவர்கிட்ட இருக்கு? தன்னுடைய சொந்த தொகுதியிலே நிர்வாக சீர்கேட்டை சமாளிக்க முடியாத இவர் இங்க அதிகபட்ச ஓட்டு பதிவாயிருக்கு. இந்த ஓட்டு அப்படியே 2 மடங்கு ஆக்கணும்னா 100% நம்ம ஜெயிக்கிறது உறுதின்றதை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு உங்களோட அமைப்புக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.